தமிழக அரசியல் கட்சித் தலைவர்களின் முதலாவதாக சட்டப்பேரவைத் தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்கிறார் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன். ரஜினியுடன் இணைவது எம்ஜிஆர் வாரிசு என அவரது இந்த பயணம் பரபரப்பிற்கு பஞ்சம் இல்லாமலேயே நிறைவடைந்துள்ளது. ஒவ்வொரு மாநில கட்சிக்கும் சட்டப்பேரவை தேர்தல் மிகவும் முக்கியமானது. அதிலும் புதிதாக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சிக்கு முதலில் சந்திக்கும் சட்டப்பேரவை தேர்தல் எல்லா வகையிலும் தங்களை நிரூபிக்கும் பிரதான களம். அதனால்தான் தேர்தலுக்கு இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையிலேயே எல்லோரையும் முந்திக்கொண்டு தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் கமல்ஹாசன். கடந்த 13ஆம் தேதி மதுரையிலிருந்து பரப்புரையை தொடங்கிய கமல்ஹாசன் அவனியாபுரம், மேலமாசி வீதி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் என பிரதான இடங்களில் மக்களை சந்தித்தார். விலைவாசி உயர்வு முதல் தண்ணீர் பிரச்சினை வரை மக்கள் மத்தியில் பேசிய கமல்ஹாசன் அரசியலில் தான் எம்ஜிஆரின் நீட்சி எனவும் குறிப்பிட்டார். அவர் டிஎம்கேல இருந்த போது அவர் பேரு டிஎம்கே திலகம் இல்ல, மக்கள் திலகம் தான். ஏடிஎம்கே ஆரம்பித்த பிறகும் அவரை மக்கள் திலகம் என்று தான் கூப்பிட்டார்களே தவிர இந்த 7.5 கோடிக்கும் சொந்தம் அவர் யார் வேணா சொந்தம் கொண்டாடலாம். அதுல நானும் ஒருத்தன். எம்ஜிஆர் குறித்த கமல்ஹாசனின் பேச்சுக்கு அதிமுக தரப்பிலிருந்து எதிர்வினைகள் எழுந்தன. ஆனாலும் தன் நிலைப்பாட்டிலிருந்து மீறாமல் தான் எம்ஜிஆர் மடியில் வளர்ந்தவன் என குறிப்பிட்டார். அதோடு மக்கள் நலனுக்காக ரஜினிகாந்துடன் இணையவும் தயார் என கமல்ஹாசன் பேசியது அரசியல் களத்தில் அதிர்வலைகளை உண்டாக்கின. உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்வோம் ஒருவருக்கொருவர். அது ஒத்து வந்ததென்றால் கொள்கைப்படியும் மக்களுக்கு நன்மை பயக்கும் என்றால் எந்த ஈகோவையும் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் ஒத்துழைப்போம் என்பதை ஏற்கனவே சொன்னதுதான். புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. தொடர்ந்து திண்டுக்கல், திருநெல்வேலி மாவட்டங்களில் தேர்தல் பரப்புரையை கமல்ஹாசன் மேற்கொண்டார். அத்தியாவசியமான குடிநீரை இலவசமாக வழங்குவது அவசியம் என பேசிய கமல்ஹாசன் தமிழகத்தை உலகத்தோடு போட்டியிட செய்வதே மக்கள் நீதி மய்யத்தின் நோக்கம் எனவும் குறிப்பிட்டார். மேலும் எம்ஜிஆரின் நீட்சியாக இருக்கும் தான் அவரது கொள்கைகளை நிறைவேற்றினால் அவரது அடுத்த வாரிசாகவும் தானே இருப்பேன் எனவும் பகிரங்கமாக தெரிவித்தார். அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி. அந்த அன்னக்கொடியை உயர்த்தி பிடிக்க வந்த கட்சியின் மக்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே எம்ஜிஆரின் நீட்சிதான் நான். அதை செய்தும் காட்டிவிட்டால் அவர் ஆசி பெற்று வந்த அடுத்த வாரிசுதான். கடந்த 4 நாட்களில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் பரப்புரை மேற்கொண்ட கமல்ஹாசன் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் சென்றபோது அவரது வாகனத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அதனால் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று தூத்தூர் மக்களை சந்தித்து முதற்கட்ட பரப்புரையை நிறைவு செய்தார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.